காங்கிரஸ்லேருந்து மாணிக் தாக்கூர் வந்து திடீர்னு அவருடைய பொறுப்புலேருந்து நான் வந்துடுறேன், வெளியில் வந்துடுறேன். வேட்பாளர் தேர்வில் மதுரை வடக்கு சின்ன தொகுதியே கேட்கல. இவர் போய் தளபதி கூட வேலை செய்ய முடியுமா? அவருக்கு என்ன இருக்குது? இதோட 29 தானே. பாஜக இன்னும் வந்து அந்த இழுபறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கோயம்புத்தூர் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. வானதி சீனிவாசனுக்கா இல்லை அண்ணாமலைக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுல அதிமுக உறுதியாக இருக்குது. அமர் பிரசாத் ரெட்டி உஷாரா இங்கே போய் ஓட்டிக்கினார். அதனால் அவர் தலையில் வாங்குறாரு. அங்கே ஜெயிக்க போகிறதில்ல. எப்படியும் வந்து தலி ராமச்சந்திரன் வெயிட்டு. பாஜக மேலே அண்ணாமலை மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாங்கள் படித்து சொன்னோம்மா, கூட்டணி உடைச்சது அண்ணாமலை இந்த மாதிரிலாம் பேசினார். அண்ணாமலையை மாற்றுங்க, நம்ம சேரலாம். அண்ணாமலையெல்லாம் செயற்கையாக உருவாக்கப்பட்ட தலைவர். நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப்பு வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். காங்கிரஸ்லேருந்து மாணிக் தாக்கூர் வந்து திடீர்னு அவருடைய பொறுப்புலேருந்து நான் வந்துடுறேன், வெளியில் வந்துடுறேன். ஏன்னா அந்த ஒருங்கிணைப்பு குழு வேட்பாளர் தேர்வில் அது திடீர்னு வந்ததுக்கு காரணம் இல்லை. இந்த வேட்பாளர் தேர்வில் மதுரை வடக்கு சின்ன தொகுதியே கேட்கல. இன்னொன்று இவர்கள் எதிர் கமிட்டியாக போயிட்டாங்க. அதனால் இந்த கை தானே ஓங்கிருக்குது. செல்வம். ரெண்டாவது இவர் அந்த இதில் இருந்தார்னா இவருக்கு அதே மாதிரி வடக்கில் போட்டு வேலை செய்யணுவாங்க. இவர் போய் தளபதி கூட வேலை செய்ய முடியுமா? அந்த இதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் போகிறேன்னு போயிட்டாரு. அவருக்கு என்ன ஆகுது? இதோட 29 தானே. மறுபடியும் ராகுல் காந்திகிட்ட சொல்லி ஒரு தொகுதியை வாங்கிட்டு ஜெயிக்க போகிறாரு. பாஜகவில் இன்னும் வந்து அந்த இழுபறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வேட்பாளர் தேர்வில் வந்து கோயம்புத்தூர் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. வானதி சீனிவாசனுக்கா இல்லை அண்ணாமலைக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனிப்பூரை நடக்கு. நேற்று கூட வந்து அவசரமாக இருக்கும், ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடந்ததா? அது எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுல அதிமுக உறுதியாக இருக்குது. அண்ணாமலைக்கு 3 தொகுதி கேட்டு 3 தொகுதியுமே இல்லைன்ட்டாங்க. அவங்க வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இது அண்ணாமலையுடைய ஆதரவாளர் வினோஜ் பி செல்வம் அவருக்கு துறைமுகத்தில் நின்னார், டி நகரை கேட்டுருந்தார். ரெண்டுமே கொடுக்கல. அப்போ அண்ணாமலை சார்ந்தவர்களையும் அவர் ஓரம் கட்டுற ஏற்பாடு அதுன்னு. அமர் பிரசாத் ரெட்டி உஷாரா இங்கே போய் ஓட்டிக்கினார். யாரை? துரைமுருகன் நயினார்கிட்ட. அதனால் அவர் தலியில் வாங்குறாரு. அங்கே ஜெயிக்க போகிறதில்ல. எப்படியும் வந்து தலி ராமச்சந்திரன் அங்கே வெயிட்டு, மண்ணின் மைந்தன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ணாமலைக்கு சீட்டு இல்லைன்றப்போ இப்போ வந்து என்ன பிரச்சனைனா, ஏதாவது பேசி அண்ணாமலை உள்ளே கொண்டு வரலாமான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பாஜக மேலே அண்ணாமலை மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இங்கேருந்து தான் முடிவு. இப்போ நேற்று எதுக்காக கூப்பிட்டாங்க என்னன்றது நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று இவர் கொஞ்சம் கடிஞ்சிக்கிட்டதா தகவல். பியூஷ் கோயல் அண்ணாமலையை கடிஞ்சிக்கிட்டதா அநேகமாக எதுலேயும் ஒட்டாமல் இந்த மாதிரி இருக்கேன்ற மாதிரி தான். அதாவது இவர் ஒட்டாமல் போகிறது இதெல்லாம் வேறு விஷயம். ஊடகங்களுக்கு தீனி போடுறாருல்ல, அப்போ ஒரு செட்டு ஓட்டு மிஸ் ஆகும். அண்ணாமலை இல்லாத பாஜக அப்படின்ற மாதிரிலாம். அப்போ கொஞ்சம் கூட ஓட்டு அந்த பிம்பத்தை அவங்க கொண்டு வந்தாங்களே. ஏன்னா இப்போ பெரும்பாலும் என்ன சொன்னாங்கன்னா, அண்ணாமலை இருந்ததுனால தான் வந்து பாஜக வந்து வளர்ந்தது. எல்முருகனுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே சேவ் பண்ணி எடுத்து கொடுத்தாரு. அது பெரிய டெவலப்பிங்கில் வந்து அண்ணாமலை பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து பாஜகன்ற ஒரு பட்டி தொட்டியில் எல்லா இடத்துலையும் வந்து அண்ணாமலை தான் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குல்ல. பாஜக இருந்ததுனால தானே அண்ணாமலை பாஜகவுக்கு தலைவரானாரு. பாஜகன்னு ஒன்று இல்லைன்னா எங்கே இருக்காருன்னு தெரியாதுன்ட்டு. பாஜக அண்ணாமலைக்கு அடையாளம் கொடுத்தது யார்? பாஜக தான். அண்ணாமலை பேட்ச்மேட் இன்றைக்கும் போலீஸில் டெப்டி கமிஷனாக இருப்பாங்க. யாருக்கு தெரியும்? அப்போ அவனை கூட்டு வந்து உட்கார வச்சு. இல்லை கரெக்டு, அவங்களுக்கு அடையாளம் கொடுத்தாலும் அவருடைய உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல. உழைப்புன்றது எப்படி இருக்கணும்னு இருக்குல்ல. உழைப்பு நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குடும்பத்தில் நீங்கள் உழைச்சி வீடுகள்லாம் கட்டிலாம் பண்ணுறீங்க. அந்த குடும்பத்திலே இருக்கிற சொந்தக்காரங்க பந்தக்காரங்களாம் நீங்கள் வந்து திட்டுறீங்க கண்டபடி. அந்த குடும்பத்துக்கு ஆதாரமாக இருக்கிற ஒரு பெரிய மனுஷன், பிஸ்னஸ் ரீதியாக இருக்கிற பெரிய மனுஷனை மரியாதை குறைவாக பேசி பெரிய சண்டை மூட்டி பிரிஞ்சு போகிற மாதிரி பண்ணிடுறீங்க. அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண பிஸ்னஸ்ஸு எதிர்பார்ட்டிக்கு அந்த பிஸ்னஸ் லாபம் போயிடுச்சு. ஆனால் என் பையன் நல்லா உழைச்சாம்பா, வீடு கட்டினாம்பா அப்படின்னா அது எப்படி சரியாக இருக்கும்? ஏற்றுக்க முடியாது. சோத்தை நல்லா விருந்துக்கு நல்லா பரப்பி போட்டுட்டு நரகலை வச்சா எப்படி? அதே இதுதான். நரகல்னா தெரியும்ல? தெரியும். அது சொல்லுவாங்க கிராமத்தில் பழமொழி, விருந்து வச்சு நரகலை வச்சுட்டாங்க அப்படின்னு. நீங்கள் அது என்ன தான் அரிசி விருந்து வச்சாலும் என்ன. அப்போ அண்ணாமலை திறமைசாலி,
அண்ணாமலை அடையாளம் காட்டினது யார்? பாஜக. அண்ணாமலையை விளம்பரப்படுத்தி எல்லாம் கொண்டு வந்தது பாஜக. அதற்கு அண்ணாமலை பாஜகவுக்கு வேலை செஞ்சார். மோடி மேலே எனக்கு அவ்வளோ பற்றுன்றாரு, எல்லாம் பண்ணுறாரு. அந்த மோடி எம்பி ஆகிறதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 15 எம்பி கொடுக்க வேணாமா அண்ணாமலை? ஆனால் அண்ணாமலை 15 எம்பியை மைனஸ் பண்ணுற வேலையை பண்ணாரா இல்லையா? அண்ணாமலை திமுகவை வீழ்த்தணுன்றது தான் பாஜகவுடைய திட்டம். ஏன்னா அதான் அதுக்கான வேலையெல்லாம் பண்ணார்ல. கவர்னர் போய் பார்த்தாரு, ட்ரம்ப் பெட்டி எடுத்துகிட்டு போனார், ஊழல் பட்டியல் எடுத்துகிட்டு போனார், கொடுத்தாரு, ஒரு பரபரப்பு உண்டாக்குனார்ல. பரபரப்பை திமுகவில் இருக்கிற அமைச்சர்லாம் வந்து அண்ணாமலை பார்த்து பயந்தான்ல. பரபரப்பை உண்டாக்குனார்ன்றதை மட்டும் சொல்லுங்க. அண்ணாமலை பார்த்து பயந்தா பிறகு நடந்ததெல்லாம் வேற விஷயம். அதற்கு தான் பண்ணார். இந்த சத்யராஜ் படம் ஒன்று வரும், ஊருக்குள்ளே ஏசியாக வருவாப்புல. வந்தோன்னே கிரிக்கெட்லாம் பூந்து அடித்து நொறுக்குவாங்க, எல்லாம் பூந்து அடி போகிறவங்களும் அடி விழும். அப்போ ஒருத்தர் கேட்பாப்புல, ஏனுங்க அப்படின்னு. இவர் சுந்தரராஜ் தான் போலீஸாக இருப்பார், இவர் ஏசியாக இருப்பார். ஏனுங்க இப்போ தானுங்க வந்திருக்கீங்க, அதுக்குள்ளேயும் போட்டு ஜனங்கள்லாம் இப்படி அடித்து இது பண்ணிங்கன்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னு. அப்போ சொல்லுவார், நான் வந்தேன்னு தெரியும் வேணாவா, இப்படிலாம் பண்ணால் தானே நான் வந்தேன்னு தெரியும் அப்படின்னு. அப்போ தான் 4 பேர் வந்து பார்ப்பான், மாமூலுக்கு வரும் அப்படின்னு. சேம் அதே தான். அண்ணாமலை வந்தது, பந்தா காட்டினது, டிஎம்கே மறைச்சது, போலீஸ் வேலையை இங்கே காமிச்சிட்டார் அரசியலில். ஆமாம், ஃபைல்ஸ் வெளி போலீஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பாருங்கள், திடீர்னு ஒரு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வருவாப்புல, அந்த ஊரில் முக்கியமான ஆள்லாம் வர சொல்லுவாப்புல. சில இடங்கள்லாம் வேணும்னே கேஸை போடுவாப்புல, முறைப்பாப்புல. அதெல்லாம் பண்ணனா அவன் வந்து நிற்பான். நான் சார் முன்னாடி இருந்தவர் இது பண்ணார், முன்னாடி இருந்தவர்னா நான் வந்து ஒரு தடவை ஆட்டோ ஓட்டின காலத்தில் இந்த ஒயரை எரிக்கிறதுக்கு வியாபாரிங்க கொண்டு போனாங்க. கேபிள் ஒயரை இந்த பொன்னேரிக்கிட்டேயோ அதுக்கிட்டே எங்கேயோ, இங்கே சிட்டிக்குள்ளே எரிக்கூடாதுல்ல, ஆத்தோரத்தில் கொண்டு போய். நியாயமானது தான், முறைப்படி அவங்க டெண்டர் போட்டு இதில் எடுக்கிறது. எது டெலிஃபோன்ஸ் லாகால எடுத்து அதை உரிக்க முடியாது, மெலிசாக இருக்கும்ல, அதனால் எரிச்சிடுவாங்க. அதை எரித்து தட்டி அந்த இதெல்லாம் பண்ணி அதை ஒரு சின்னதாக அப்படியே சுட்டிடுவாங்க. அதை எல்லாத்தையும் கட்டி மறுபடியும் வச்சு எடுத்துகிட்டு போகணும். நான் சவாரி போயிருக்கேன். என் வண்டி எஃப்சி இல்லை, ரொம்ப வறுமை, வண்டிக்கு எஃப்சி பண்ணுற லெவலு கூட இல்லை. போயிட்டு எரிச்சிட்டு வரும்போது எதிரில் ஒருத்தர் வந்துட்டாப்புல, க்ரைம் போலீஸ். இல்லை எல்லாம் இறங்கு. நீ யார் எங்கேருந்து வரீங்க? அந்த மாதிரி புதுப்பேட்டை. நீ யார்? நான் டிரைவரு. பேருண்ணா? என் பேர் முத்தலீஃப். இவங்க பேர், நீ கண்டிப்பாக இவங்களுக்கு சொந்தக்காரனாக தான் இருப்பேன். உண்மையிலே சொந்தக்காரன் தான், அதனால் நீயும் தான் அப்படின்ட்டு. எனக்கா என்னடா இது, வண்டி வேறு எஃப்சி ஆகலை, இது வேறு தனியாக இது பண்ணுவான்ல, தேவையில்லாமல். அவன்கிட்ட கேட்குறேன், ஏன்பா சரக்கு டெண்டர் எடுத்து முறையாக இது பண்ண பில்லுகள்லாம் இருக்குது, எரிக்க முடியாது, இங்கே கொண்டு வந்து எரிக்க. அவர் சார் பார்த்து பேசிக்கலாம் சார், இந்த ஏரியாவில் 5 ஏக்கர் நிலம் எழுதி வச்சா கூட நான் விட மாட்டேன் அப்படின்னு. எனக்கு இன்னும் பயமாயிடுச்சு, என்னடா இது இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்கிறாரு, இன்றைக்கி ஃபுல்லாக உக்காந்து. அப்புறம் பில்லு கொண்டு வந்து காமிச்சதெல்லாம் வேறு விஷயம், இருந்தாலும் தொல்லை தானே, நமக்கு பொழப்பு போச்சடா, என்னடா இது யோசிச்சுன்னுக்கிறேன். அப்புறம் இப்படி பேசி கீசி ஒரு 200 கொடுத்தாப்புல. இன்னும் 200 நான் தலைவர், அவ்வளோதான் லாபம் வரும். சரி போ. அன்னைக்கு தான் தெரிஞ்சது, டேய் 5 ஏக்கர் நிலத்தை எடுத்துனா விட மாட்டேன்னு சொன்னோம், 200 வாங்கிட்டு விட்றான். அப்போ அது பில்டப்புக்கான ஒரு இது. அதே பில்டப் தான் அண்ணாமலை பண்ண. அதே பில்டப்பு, விட மாட்டேன், யார் நீங்கள், நான் என்னன்னா நான் மோடிக்கு அதெல்லாம் தெரியுங்க வா அப்படின்ட்டு எல்லாம் பண்ணி முடிச்சு விட்டாங்க. அப்புறம் 2வது ஃபைல் நான் வெளியிடணும், அது இன்னும் வெளியிடனா பொட்டியில் போட்டு அங்கே கொண்டு போய் கொடுத்துரு, வேலை முடிஞ்சிடும், அவ்வளோதான். அதில் இவர் எடுத்த காரியங்கள் எதுலையாவது இவர் ஸ்ட்ராங்காக நின்னாரன்னா ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரம் இருந்திருக்கும். அது விளம்பரத்தை ஜனங்க நம்பினாங்க. அதை இப்போ நீங்களே நம்புனீங்கல்ல, இந்த மாதிரி நம்பினாங்க எல்லாம். அண்ணாமலை வேகம்னு. சரி, வேகம் கட்சி வழக்குதான் ஏதோ பண்ணீங்க, உங்களுக்கும் சில ஆதாயம் ஏதோ ரைட்டு முடிஞ்சிச்சு. கூட்டணியாக உடைச்சிங்க, அதுதான் 2வது அசைன்மெண்ட்டு. இந்த மாதிரி பயந்து போய் கிட்ட வந்து பண்ணவங்கலாம் அடுத்த கோரிக்கை என்ன வைப்பாங்க? ஜி நீங்கள் முடிச்சு விடுங்க, முடிச்சு விட்டிங்கன்னா நல்லது தானே ஜி அப்படின்னோடனே, ரைட் நான் பார்த்துக்கிறேன். ஒரு தடவை ஜெயலலிதா தண்டிக்கப்பட்ட குற்றவாளி, ஏய் போய் கேளுங்கடா, உன் வார்த்தையில் நீ உறுதியாக இருக்கான்னு கேளுங்க போ. இதுச்சா நான் என் வார்த்தையில் உறுதியாக இருக்கிறேன். என் மனைவி அவரோட 1000 மடங்கு மேலானவர். மறுநாள் மறந்துட்டாங்களா ஜனங்க, சரியாக ரீச் ஆகலையா, மறுபடியும் போய் கேள்ப்போம். என்னங்க சொல்லு, நான் என் வார்த்தையில் உறுதியாக இருக்கேன், என் மனைவி
அவரை விட 1000 மடங்கு உறுதியாக மேலானவர். அவ்வளோதான். இதோட விட்டியாடா என்ன கம்னுக்கிறா, அங்கே போய் ஏடிஎம்கில் போய் கேளு, அண்ணாமலை இப்படி திட்டுறாரு என்ன சொல்கிறேன்னு கேளு. அப்படி என்ன பண்ணுவாங்க அவங்க? அப்படியே தான் அந்த உறவு வந்து விரிசலுக்கு காரணம் அது. அப்படியே பண்ணனா இவங்க அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. பொதுவாக அதிமுக காரங்க வந்து கொஞ்சம் சாஃப்ட் இதுதான், பெருசாக அந்த இதெல்லாம் அவங்க அப்படி இது பண்ணி அங்கே இருந்தாங்க, அந்த மாதிரி பண்ணுறாரு அப்படி இப்படின்னு என்னவோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே முடியாதுங்க, அவரை மாற்றலைன்னா கூட்டணி இல்லைங்க. இவர் ஓபிஎஸை கைப்பிடிச்சி கூப்பிட்டு போய் இவரை சேர்த்துக்குங்க, என்னங்க அந்த மாதிரி பண்ணுறீங்க, இந்த குழந்தைய காணாம பண்ண கொண்டு விடுவாங்களா அந்த மாதிரி? யார் நீ? ஒரு கட்சியுடைய தலைவர், அதோட நிப்பாட்டிங்க. ஒரு அனுபவமே 1.5 வருஷம். உன்னுடைய மொத்த வயசை விட ஜாஸ்தி எடப்பாடியுடைய அனுபவம். அதிமுக இருக்கிற பல தலைவருடைய அனுபவம் உன் வயசோடு ஜாஸ்தி. ஆனால் அது என்ன எகத்தாளம் திமிரு. நாங்கள் வந்து 27 மாநிலத்தில் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம், 17 மாநிலத்தில் ஆச்சா பூச்சா என்ன வேணா இருந்துங்க. நீங்களும் நானும் நண்பர், நான் பெரிய கோடீஸ்வரன் என்கிட்ட அது இருக்குது இது இருக்குது. நீங்கள் எங்கள் 2 பேரும் நட்பு இருக்குது. நான் வந்துட்டு யார் தெரியுமா நான் வந்து அப்படி இப்படின்னா நீங்கள் 2 நாள் பார்ப்பீங்க, 3ஆவது நாள் போடா நீ யாராக தானே நீ உனக்கு வச்சுக்க போகிற போடா அப்படின்னு போயின்னு இருப்பீங்க. அப்போது இந்த இது வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு, பெரிய விரிச்சலாக முடிச்சிக்கிட்டோன்னே இவர் அங்கே ஒரு சீனை போட்டார். இவருக்கு கர்நாடகாவில் பிஎல் சந்தோஷம் எல்லாம் ஆள் இருக்காங்க, நான் வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு. அதனால் அவங்களும் பார்த்தாங்க, ஆப்கி பார் 400 பார், நமக்கு 400 சீட்டுகள் உறுதி. பார்த்துக்கலாம் தம்பி அண்ணாமலை நீ எதாவது பண்ணு பார்த்துக்கலாம், இதெல்லாம் பண்ணு அப்படின்ட்டு இறக்கி விட்டாங்க. இவருக்கு இறங்க இவ தற்குறி பேசலாமான்னு கேட்குறேன். நிறைய வார்த்தை விட்டார். வார்த்தைகளை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி, தண்டிக்கப்பட்ட குற்றவாளி ஜெயலலிதா வந்து புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா நம்புவானா? அது வேற வாலி அது நம்ம கட்சிக்காரன் நம்புவானா? நடிகிறியா அப்படிதானே பார்ப்பாங்க. நான் வந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்கியே தீரன், உயிரை கொடுத்தாவது முதலமைச்சர் ஆக்குவேன் அப்படின்னு சொன்னோன்னே செல்லூர் ராஜ் என்ன சொன்னார், தம்பி நீ அதெல்லாம் பண்ண வேணாம், உன் கூட இருக்கிறவனை வாய் மூட்டு சும்மா இருக்க சொல்லுங்க. அப்படி பட்டாருன்னு அடிச்சாரா? அப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அப்படி அவர் எடப்பாடி முடிவு பண்ணி ஏடிஎம்கே உறுதியாக நின்று தோத்தே போயிட்டாங்க. 22% போடா பார்த்துக்கலான்ட்டாங்க. கரெக்டாக தாவேக்கா கட்சி தொடங்கினோன்னா அவர் பார்த்தாரு, நம்ம தனியாக இருக்கோம் இவங்களும் இருக்காங்க, சேர்ந்து நிற்போம் போடுது அப்படின்னு. ஆனால் பிஜேபிக்கு அதை அவங்க நினச்சதும் ஜெயிக்க முடியல. 240 சீட்டு தான் வந்து மெஜாரிட்டி 1.1 ஆயிடுச்சு. அப்போ தான் அவங்களுக்கு உரைக்குது, ஆடா பாவீங்களாடன்னு சொல்லிட்டு இந்த விட்டுட்டோமேடா, கூட்டி பார்த்தா 13 தொகுதி ஜெயிச்சிருக்கேன் மேடா, ஆரம்பத்துலேருந்தே ஒன்றா நின்றுந்தா 15 தொகுதி ஜெயிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிதிஷ்குமார்ட்ட போய் நிற்க வேண்டிய தேவையில்லையே. சரி யாரா பண்ணது, இதோ இவர் தான், நான் வந்து கழட்டுருவேன் மாட்டுருவேன்னாரு அண்ணாமலை. கூப்பிட்றாங்க சந்தோஷ அப்படின்னு கூப்பிட்டு, என்ன இல்லை அவர் பண்ணுறேன்னு சொன்னாப்புல, என்ன அறிவு வேணாவா? ஒரு கட்சி இவ்வளோண்டு கட்சி பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் பண்ண முடியும், அவன் உயரம் நமக்கு தெரிய வேணாவா? இல்லை இத்தனை பர்சன்ட் அந்த 10% வந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியும். டிஎம்கே ஹைப் பண்ணி இவங்க தான் 2வது இடம்னு சொல்லி 6 சீட்டு ஜெயிப்பாங்கலாம் உருவாக்குனது. உண்மையான நம்முடைய பர்சன்டேஜ் என்ன 6% வளர்ந்துருக்கோம். அண்ணாமலையும் ஒரு காரணம். அதனால் இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. நம்ம இப்படியே தான் தேஞ்சு போயிடுவோம். அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க வச்சுக்கோ, நம்ம கடையை சாத்தின்னு போயிட வேண்டியதான் தமிழ்நாட்டில். அதனால் அதோட ஒரு கூட்டு அப்போ வேல்மணி கூப்பிடு, இந்த இவர் தங்கமணி கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிடு, வா ஏன்பா என்னப்பா என்னப்பா நினச்சினுக்கிற, கொண்ட மணி இருக்கணுமா வேணாவா, அவரை கூட்டு வா பேசிக்கலாம். என்னையா பண்ணிட்டோம் நாங்கள் அப்படியே அப்படின்னு. சரி கூட்டு வா உட்கார. நாங்கள் படித்து சொன்னோமா, கூட்டணி உடைச்சது அண்ணாமலை, இந்த மாதிரிலாம் பேசினார். அண்ணாமலையை மாற்றுங்க நம்ம சேரலாம். சேர்த்துட்டாங்க. இவருக்கு தெரியாமே நடந்தது தெரியுமா? அப்புறம் இவரை மாற்றினாங்க. உடனே நான் நேர்மை எருமை கருமை என் மனசாட்சி பண்ணால் உருட்டினார். என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கலை. ஒவ்வொருத்தருக்காக தெரிய ஆரம்பிச்சிச்சு. லாஸ்ட்டில் பிரதமர் வரைக்கும் வான் பண்ணுற நிலமை வந்துச்சு. அது சேர்ந்த பிறகு இவர் இன்னும் உள்ளடி வேலைலாம் பண்ணியிருந்தார்ல, அது இவருடைய மற்ற தொடர்புகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்கண்ணா. இவர் வேணால் நினச்சிக்கலாம் நம்ம வந்து உஷாராகிறோன்னு, அவங்க ஒன்றையே கொண்டு வராங்கன்னா அவங்க எவ்வளோ உஷாராக இருப்பாங்க. எச்சரிக்கை கொடுத்து லாஸ்ட்டில் அண்ணாமலை இங்கே வேணான்ற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இவர் எடப்பாடி ஒவ்வொன்றிலையா நவுத்தி அழகாக பண்ணார், எண்டில் நிப்பாட்டார், சீட்டே இல்லை இப்போ. சூப்பராக வந்து ராஜதந்திரி. அதனால் இது இவ்வளோ பெரிய ட்ராவலுங்க இது. நீங்கள் பார்க்குறதுக்கு என்ன பண்ணார் அவர் பாவம்,
கட்சியை வளர்க்க தானே செஞ்சார். கட்சியை வளர்க்கும் போது இந்த வேலையை கொங்கு மண்டலத்தில் பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு அது அண்ணாமலையுடைய பிரச்சனை பலம் தானே. ஆமாம், அதிமுக பலவீனம் தானே. கிடையாது. அண்ணாமலையெல்லாம் செயற்கையாக உருவாக்கப்பட்ட தலைவர்கள். ஊருக்கு ஒரு 1000 ஓட்டு இருந்தால் பெரிய விஷயம். அதெல்லாம் வச்சுட்டு அண்ணாமலை பாஜக ஏடிஎம்கே கூட்டு நேற்று என்ன சொல்லியிருப்பாருன்றீங்க, பியூஷ் கோயல் ஒழுங்காக பிரச்சாரம் இந்த 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 வேலை ஊடகத்துக்கு தீனி போடுற வேலைலாம் பண்ணக்கூடாது. ஒன்றால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எந்த இதுவும் வரக்கூடாதுன்னு தான் எச்சரிக்கை பண்ணியிருப்பாங்க. கடுமையாக எச்சரிக்கை மாதிரி சொல்கிறாங்க. பிரதமர் போன தடவை வந்தப்போ கூப்பிட்டு வான் பண்ணிக்கிறாரு. அமித்ஷா டெல்லியில் கூப்பிட்டு வான் பண்ணி என்ன நினச்சிட்டு இருக்கிற, போய் நீ தான் டிடிவியை கூப்பிட்டு வரணும், நீ தானே இந்த கூட்டம் நீ சேர விடாமல் பார்த்துக்கிற, நீயே போய் கூப்பிட்டு வான்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம் விருப்பச்சு கெஞ்சி கூத்தாடி காலில் கையில் விழுந்து அப்புறம் டிடிவி போனாராங்க. நடந்ததா இல்லையா? ஆமாம், நடந்தது. இதுதான் அண்ணாமலையுடைய இது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.